ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கூடலூரில் இருந்த 3வது நாள் நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். அந்த வீடியோ தான் பார்க்கலாம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சுங்க, மழை இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வெளியிலே போனேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேரோஸ்லாம் நிறைய இருக்காங்க. அங்கே ஏகப்பட்ட பேர், இங்கெல்லாம் பார்க்கவே முடியாது, அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த லைன் ஃபுல்லாக கூடு கட்டியிருந்தாங்க. எங்கள் அண்ணி இருக்கிற லைன் ஃபுல்லாக, எங்கள் அண்ணி வீடு இருக்கிற லைன் ஃபுல்லாக அவங்க எல்லாம் நல்லா அவங்க இற பொறுக்கிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களை. அப்படியே அரிசி போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரைக்கும் வருவாங்க, நம்மளோட பேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா குருவியும் மோஸ்ட்லி பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் என்ன குருவி பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்கே வந்து தேர்ட் டே, அதில் கூடலூரில் தேர்ட் டே அன்றைக்கி தான் நான் கடைக்கு போகிறேன். பாருங்கள், குளிச்சுட்டு அப்படியே மலையில் ஒரு வாக் போய்ட்டு விளாண்டுட்டு போகிறேன். சாரல் தாங்க, லைட்டாக சாரல் போயிட்டுருக்கு. லைட்டாக சாரல் இருக்குது. வாங்க கடைக்கு. அப்புறம் இங்கேருந்து வாக் பண்ணிட்டு தான் போனோம். இதுக்கு கீழே ஒரு கடை இருந்துச்சு. அண்ணி வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடை நேற்று போயிருந்தோம், அது லாக்காக இருந்தது. இன்றைக்கி போய் பார்ப்போம் இருக்கா இல்லையான்ட்டு. அதேமாதிரி நல்ல ஒரு வாக்கிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸுங்க. காலையில் எழுந்துச்சி ஒரு வாக் பண்ணிட்டு போனால் நல்லாவே இருக்கும். ஆனால் பார்த்து போகணும், என்ன பண்ணுறது, சிறுத்தையோ ஏதோ வந்துச்சு. ஆனால் இங்கே எதுவும் வராதுன்னு சொன்னாங்க. டவுனுக்குள்ளே இது வரைக்கும் வந்ததில்லைன்னாங்க. ஒரு வாக்கிங் மேக்ஸிமம் வந்துச்சுன்னா நைட் நேரத்தில் எங்கே வரும்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் சொல்கிறேன். ஆனால் வீடெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. மோஸ்ட்லி இங்கே நிறைய பீப்புள்ஸ் மலையாளிஸ் இருக்காங்க, தமிழ்ஸும் இருக்காங்க. ஆனால் ஓன் வீடு தமிழ்ஸுமே இருக்குது, மலையாளிஸுமே இருக்குது. ஆனால் சில வீடுஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கிளைமேட், ஜில் கிளைமேட்டில் இப்படி ஒரு வீட்டில் ஹாயாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே அமைதியாக என்ன வருது. இங்கே டவுனுக்குள்ளே இருக்கிற சவுண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும், அப்படியே சைலண்டாக செமையாக இருக்கும். நடந்தே தான் போனேன். எனக்கு நடக்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு. அப்படியே போயிட்டு இதுதான் அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் தான் அந்த கடை இருக்கும். அங்கே தான் கடை இருக்கான்னு பார்க்க போகலாம். ஏன்னா நேற்று அங்கே அந்த கடை போட்டு இருந்தது. அதனால் இன்றைக்கி திறந்துருக்கான்னு பார்க்க போகலாம், கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருந்தேன். நான் மட்டும் தான் போனேன். கொஞ்சம் லைட் தூரல் இருந்தது, அதனால் கொடை பிடிச்சிட்டு போனால் அங்கே போனால் கடை பூட்டியிருந்தது. கடை இங்கேருந்து எட்டி பார்த்தப்போ பூட்டியிருந்ததா, ஐயோ இன்றைக்கும் கடை பூட்டியிருந்ததா அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அண்ணன் பையன்ட்ட கேட்டதுக்கு, ஆண்டி கீழே போனீங்கன்னா இன்னொரு கடை இருக்கும், நேற்று போயிருந்தோம் அந்த கடைக்கு, சரி அங்கேயே போய்ட்டு வந்துடலாம், அர்ஜென்ட்டாக அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. பாருங்கள் பூவெல்லாம் என்னென்ன சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த குரோட்டன்ஸ் தான், ஆனால் வந்துட்டு செமையாகவே இருந்தது. பூச்செடியெல்லாம் நல்லா வளருதா. எனக்கு ரொம்ப பூச்செடி, பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. எனக்கு நான் எய்ம் பண்ணிக்கிறதே, நான் ஒரு வீடு கட்டினேன் அப்படின்னா என்னோடய ட்ரீம் வந்து ஒரு ஹவுஸு. அந்த ஹவுஸில் வந்து சுற்றி வேறு பூச்செடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் மாடு, ஆடு, அப்புறம் ஒரு பேர்ட்ஸு, அப்புறம் பூச்செடியெலாம் வச்சுருக்கணும். நல்ல ஒரு கார்டன் டைப்பில் நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். கேரி பேக் இருக்கா? கேரி பேக் மழை ஸ்டார்ட் ஆச்சுல, என்ன பருவமழையான்னு தெரியும். இன்னும் பார்த்ததெல்லாம் பெரிய மழை, இன்னும் வர வேண்டிய மழை எல்லாம் பெருசு இல்லையா. நாளைக்கு வீடு தேய்க்கணும் காக்கா, வீடு நாளைக்கு தேய்ப்ப ஆரம்பிக்கிறோம். ஒரே பெரிய பாய் வாங்கிட்டு அதான் உள்ள வெளியுங்களா, இல்லை உள்ளதான் அவுட்ரு. இப்போ பிடிச்சோம்னா நம்ம 35, 45, 50, 60 அவுட்ரு தேய்ச்சி தேய்ச்சிட்டே இருக்க வருஷம் இல்லை. ஓகேண்ணா பார்க்க பாரப்பெட்டு மட்டும் கட்டிட்டு இல்லை தேய்க்க ஆரம்பிச்சு. அப்பாஸ் தான் கூமுல பாஸ். கடைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் திங்ஸ் இந்த பாய் கடையில் தான் வாங்கினோம். வாங்கிட்டு திரும்பியும் ரிட்டன் போனேன். போகும்போதுமே எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடும் அதுக்கப்புறம் ஒரு வீடு இருந்தது, அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இங்கே நல்லா செம்பருத்தி பூலாம் நிறைய வச்சுருந்தாங்க.
கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் செம்பருத்தி பூ. நான் வால்பாறையில் இருக்கும்போது நிறைய டைப் ஆஃப் செம்பருத்தி பூவு, அப்புறம் கனகாம்பரம், அப்புறம் ஆர்மோனியம் பூவு, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க டிசம்பர் பூவு, இதெல்லாம் இந்த 90s கிட்ஸ்க்கு தான் ரொம்பவே தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு செமையாக இருந்தது. இது மேலே போயிட்டு அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி வீடியோவில் இன்னொரு நாள் சந்திப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.